நான் வந்து அப்துல் கலாமோட அசிஸ்டன்ட் இருக்கா, என்ன வேணாலும் பேசலாமா? எவ்வளவு ஆபாசத்தை வேணா பயன்படுத்தலாமா? அதுக்கு யாரு அவரே செருப்பு கட்டி அடிச்சிருப்பாருங்க. அப்துல் கலாமே இருந்தாலும் அவன் செருப்பு கட்டி அடிச்சிருப்பான். அப்துல் கலாம் பண்றது இந்த ஆளுக்கு ஒரு பிராண்டு. இவன் தன்னை வந்து ஒரு இடத்துல செட்டில் பண்ணிக்க அவன் யூஸ் பண்ணிக்கிட்ட பேர் தான் அப்துல் கலாம். அந்த ஐயா பேரை பயன்படுத்த அவர் பேரை சொல்றதுக்கு கூட இவனுக்குலாம் அருகதே கிடையாது. எஸ் வி சேகர் யாரு? அவன் திமுக ஆதரவாளர் தானே. இன்னைக்கு மன்னிப்பு கேட்கறேன். அப்போ நான் என்ன பேசுறேன்னா, எஸ் வி சேகர் பொண்டாட்டி பொண்ணெல்லாம் நான் அசிங்கமா பேசிட்டு ஐயா மன்னிச்சிருங்க நான் தெரியாம பேசினது போதில இருந்தா சொன்ன ஒத்துப்பாங்களா? என்ன பிரச்சனை தெரியல சொல்றேன்னு தெரியல, சொல்றதுக்கே கூச்சமா இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் அதுதான் ஹைலைட்டு. ஏன்னா அத கேள்வி கேட்கறதுக்கு கூட மீடியாவால முடியாத அளவுக்கு பேசி வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ரொம்ப எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, அதை டெலிகாஸ்ட் பண்ணவங்களோட அதை அதாவது தொகுப்பாளர்னு ஒருத்தர் இருப்பார்ல, அவர் அதை வந்து ஓகே நீங்க பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணாங்க பாத்தீங்களா. அவரை தான் முதல்ல கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன். உண்மையிலே உனக்கு மனச்சாட்சின்னு ஒண்ணு இருந்தா உங்க வீட்டுல உங்க அக்கா உங்க தங்கச்சி எல்லாரும் தான் இருப்பாங்க. அவங்கள யாராவது ஒருத்தருக்கு ஏங்க அவன் ஒட்டுமொத்த மக்களையும் தான் சொல்றாங்க. இப்ப நான் என்ன கேள்வி கேக்குறேன்னா, எனக்கு என்னன்னா, ஒருத்தவங்களை வந்து எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டா உடனே அவ அப்படித்தான் அப்படின்னா உங்க வீட்டுல வேற யாரையுமே பிடிக்காதா? இன்னொரு ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன். எல்லா ஆண்கள் கிட்டே நான் ஒரு கேள்வி கேட்கறேன். பெண்களை வந்து இவ்வளவு ஈஸியா பேசுறாங்களா? எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. ஒரு கல்யாணம் ஆன ஒரு பையன் எனக்கு இந்த நடிகையை பிடிக்கும், அவ கூட நான் கல்யாணம் பண்ணிட்டு வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னானா அவன் வந்து ரசிக்கிறான் அப்படின்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. ஒரு பொண்ணு சொன்னா மட்டும் அவளை வந்து எனக்கு அந்த பேரை சொல்ல கூட அசிங்கமா இருக்கு. இதுல வேற அந்த ஆள் எனக்கு அந்த ஆளுக்கு நான் மரியாதை கொடுக்க விரும்பல. எனக்கு எப்பவுமே மரியாதை கொடுக்கணும்னு நினைப்பேன். அந்த ஆளுக்கெல்லாம் தயவு செய்து அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க. பெரிய அவமானம் அது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த சொசைட்டில வந்துட்டு ஒரு விஷயம் கண்டினியூவா நடந்துட்டே இருக்கு. ஒரு பொண்ணை இழிவுபடுத்தணும்னா முதல்ல இழிவுபடுத்துறது கேரக்டர் வச்சு. ஒரு கேரக்டரை தப்பா பேசணும்னா அவளை இழிவுபடுத்துறதா நினைக்கிறாங்க. தப்பு. அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லும் போது இழிவுபடுறது வந்து சொன்னவங்க தான், பொண்ணுங்க கிடையவே கிடையாது. ஒரு பொண்ணோட கேரக்டர் அசோசியேட் பண்றதுக்காக அந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்துறதா கெத்துன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆம்பளை பேசுவேன் அதுலயும் அல்டிமேட்டா என்னன்னா மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்லியிருக்கான். அவன் வந்துட்டு திமுக ஆதரவாளன் இல்லை. போன வாட்டி மக்கள் நீதி மையத்துலதான் அவன் வேட்பாளராக போட்டிட்டான். மக்கள் நீதி மையம் நீங்க எந்த கூட்டணியில இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். மோரோவர் இது வரைக்கும் அந்த ஆள் பேட்டி கொடுத்தது எல்லாமே திமுக ஆதரவாக தான் கொடுத்துருக்கான். ஸோ அவன் திமுக ஆதரவாளர் தான். அப்படி இல்லை அவன் திமுக ஆதரவாளர் இல்லைன்னா கைது பண்ணியிருக்கான். இப்போ நான் என்ன கேட்கறேன்னா, திமுக கட்சியை சார்ந்த யாரோ ஒருத்தரையோ இல்லை திமுக ஸ்டாலினை வந்து எனக்கு பிடிக்கும், உதயநிதி ஸ்டாலின் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்ன பொண்ணுங்களை இந்த மாதிரி ஒருத்தர் யாராவது டிவிக்கு சைட்ல இருந்து பேசியிருந்தா நடவடிக்கை எடுத்திருப்பாங்களா? இந்நேரம் மாதர் சங்கம் குதிச்சிருக்கோம். பிஜேபி சார்ந்த முக்கியமா நான் ஒரே ஒருத்தவங்களை கேட்கணும். நம்ம கனிமொழி அக்கா எங்க போனாங்க? எனக்கு அவங்க ஒரு பெண் தானே. ஒரு பெண்ணை வந்து எனக்கு என்னன்னா பெண்களுக்காக குரல் கொடுப்பேன், பெண்கள் எங்கள் நாட்டின் கண்கள் அப்படிலாம் டைலாக் பேசினார்ல. ஆதரவாளர்களுக்கு ஏதாவது நடந்ததுன்னா அவங்க குதிக்கிறாங்க. மற்றபடி இது வந்து ஆக்சுவலா டிவிக்கே திமுக எல்லாம் அடக்கக்கூடாது. அதனால ஒட்டுமொத்த பெண்களின் ஸ்டாலினா சொல்லியிருக்காரு எனக்கு விஜய் பிடிக்கும்னு அவரே சொல்லியிருக்காரு. எனக்கு நடிகர்களுக்கு பிடிக்கும்னா விஜய் பிடிக்கும்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆப்வியஸ்லி உதயநிதி ஸ்டாலின் வச்சு படம் எடுத்திருக்காரு விஜய் வச்சு. அப்ப அவங்க உள்ளவங்க விஜய் ஃபேன்ஸா இருந்திருக்காங்க. அப்ப இவர் வந்து மறைமுகமா என்ன சொல்றாரு, ஸ்டாலின் விஜய் குடும்பத்துல உள்ள பெண்களையுமே சேர்த்து சொல்றாருன்னு அர்த்தம். அப்ப அதையும் சேர்த்து தானே நம்ம பார்க்கணும். இது வந்து டிவிக்கேன்ற ஒரு கட்சிக்குள்ள அழைக்காம விஜயை ரசிக்கிற குழந்தைங்கள் ஆரம்பிச்சு முதியோர்கள் வரைக்கும் அத்தனை பெரிய பெண்களையும் நான் அப்படிதான் சொல்லுவாங்க. அந்த வார்த்தையை சொல்ல கூட எனக்கு வேணாம் அப்படின்றவன் அவன் முதல்ல அப்ப அவனோட பிறப்பே சந்தேகப்படுற மாதிரி தானே இருக்கு. நான் வந்து அப்துல் கலாமோட அசிஸ்டன்ட் இருக்கா, என்ன வேணாலும் பேசலாமா? எவ்வளவு ஆபாசத்தை வேணா பயன்படுத்தலாமா? அதுக்கு யாரு அவரே செருப்பு கட்டி அடிச்சிருப்பாருங்க. அப்துல் கலாமே இருந்தாலும் அவன் செருப்பு கட்டி அடிச்சிருப்பான். அப்துல் கலாம் பண்றது இந்த ஆளுக்கு ஒரு பிராண்டு. இவன் தன்னை வந்து ஒரு இடத்துல செட்டில் பண்ணிக்க அவன் யூஸ் பண்ணிக்கிட்ட பேர் தான் அப்துல் கலாம். அந்த ஐயா பேரை பயன்படுத்த அவர் பேரை சொல்றதுக்கு கூட இவனுக்குலாம் அருகதே கிடையாது. இன்னைக்கும் இவனுக்கு எந்த அளவுக்கு இவனுக்கு தைரியம் இருக்குன்னா, ஒரு ஒரு பத்திரிகையாளர் திருப்பி போன் பண்ணி கேட்கிறப்ப கூட நான் சொன்னது உண்மைதான், அந்த வார்த்தையை பயன்படுத்துறவங்களும் அப்படித்தானே சொல்ல முடியும், நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னா அவனுக்கு ஆளுங்கட்சியோட சப்போர்ட் இல்லாம ஆதரவு இல்லாம நடக்குமா? சரி, அப்படி இல்லைன்னா கைது பண்ணிருக்கலாம். என்ன நேற்று வந்து டிவிகே தலைவர் எங்க போனாங்க, எல்லாரும் பெண்கள் எங்க போனாங்க அப்படிங்கறதெல்லாம் எனக்கு ஒரு பாட்டுல ஒரு வரி லைட்டா பெண்களை பத்தி ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா ஐயோ அப்படின்னு கொடி பிடிச்சிட்டு தூக்குறாங்க. நம்ம கனிமொழி அக்கா பெண்களுக்காக குரல் கொடுக்குறவங்க. அக்கா இப்ப எங்கக்கா போனீங்க? உங்களுக்கு இன்னும் விஷயம் வரல போல, வீட்டுல வேலையா இருந்திருப்பாங்க. எம்எல்ஏ சீட் கிடைக்குதா கிடைக்கலையான்ற பிரச்சனை போயிட்டு இருக்கு. உதயநிதி ஸ்டாலினுக்கு அவங்களுக்கும் லாஷ் போயிட்டு இருக்கு. 2 பேருக்குமே ஒரே தொகுதி பிரச்சனை போயிட்டு இருக்கு. புரியுது. ஆனா அதுக்காக உங்க குடும்ப சண்டையில கூட இந்த மாதிரி விஷயத்த நீங்க பயன்படுத்தி இருந்தா மேபி அதுல சீட்டு கிடைக்கிறது கூட வாய்ப்பு இருந்திருக்கும். உங்களோட சூழ்நிலையத்தை கூட கேட்டிருக்கலாம். பொதுவா இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஏதோ ஒரு விதத்தை மறைக்கிறதுக்கு யாரையாவது ஒருத்தர் தூட்டி விட்டு லைன் ரெட்குள்ள கொண்டு வந்து நினைக்கிறாங்க. மேபி நேற்று ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கலாம், அதை மறைக்கிறது கூட பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் திமுகவோட ஆட்சி காலம் எப்படி இருந்ததுன்றதுக்கு சான்று வந்து 2 விஷயம். ஒண்ணு, எஸ் வி சேகர் நேற்று கேட்டிருக்காரு புதுருக்கு பின்னாடி அந்த பொண்ணு ஏன் போச்சுன்னு. 2வது,
கோமாளா இருந்தாரு. இந்த ஆளு பொன்ராஜ் வந்துட்டு விஜய் பிடிச்சவர்கள் தான் அப்படின்னு இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு 2 பேர், இப்போ இந்த ஆள் வந்து திமுக ஆதரவாளர் இல்லைன்னு எடுத்துப்போம். எஸ்வி சேகர் யாரு? அவன் திமுக ஆதரவாளர் தானே. இன்னைக்கு மன்னிப்பு கேட்கறேன். அப்போ நானும் என்ன பேசுறேன்னா, எஸ்வி சேகர் பொண்டாட்டி பொண்ணெல்லாம் நானும் அசிங்கமா பேசிட்டு ஐயா மன்னிச்சிருங்க நான் தெரியாம பேசுனது போதில இருந்தா சொன்ன ஒத்துப்பாங்களா நான் கேட்கறேன். அப்போ அவங்க எல்லாம் வந்து அந்த தான் வீட்டு பெண்கள் வந்துட்டு ஒத்துமைன்னு அவங்க வச்சுக்கிறாங்கன்னா அதை நாங்க ஏத்துக்கணும். அதே அடுத்த வீட்டு பொண்ணு, ஒரு இறந்த பொண்ணு, ஒரு பள்ளிக்கூட மாணவி, அவ போய் ஒரு ஒதுங்குற இடத்துல போய் புதிருக்கு பின்னாடி உட்காராம அவன் மூஞ்சுக்கு முன்னாடி உட்காருவான். அவ என்ன அவளை அந்த மாதிரி ஒரு புதிருக்கு பின்னாடி உட்கார வைக்கிற நிலையில தான் இன்னுமே வச்சிருக்கிற அரசாங்கத்தை காரியத்துக்கு வக்கு இல்ல. என்னோட அந்த கேள்வி பொண்ணு ஏன் புதிருக்கு பின்னாடி போச்சுன்னு கேட்கிற ஒரு உண்மையிலே நீ ஒரு மனிதனா, நீ ஒரு மனுஷனா, நீ உன் கவர்மெண்ட்டை தான் கேள்வி கேட்டுக்கணும். உனக்கு ஒரு ஊருக்குள்ள ஒரு கழிவறை கூட கட்டுற வக்கு இல்லையாங்கிற மாதிரி நீ கேட்டிருந்தனா அப்ப வந்து நீ உண்மையிலே ஒரு உண்மையா சமூகத்துக்காக போராடுறவன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். என்னோட கேள்வி என்னன்னா, எல்லாரும் சொல்றீங்களா ஆக்சுவலி விஜய் வந்து என்ன பெருசா ஒரு திட்டம் கொண்டு வந்துட்டாரு, டிஎம்கே வந்து காப்பி பண்ணிருக்காரு, அங்க 2000 இங்க 2500 இப்படிதானே குடுக்குறாரு, அவர் என்ன பெருசா இது பண்றாரு அப்படின்னு சொன்னீங்க. எல்லார்ட்டையும் நான் ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்கேன். ஆக்சுவலி கோவையில ஒரு விஷயம் நடந்துச்சு, எல்லாரும் என்ன பண்ணீங்க, 11 மணிக்கு அந்த பொண்ணு ஏன் அங்க போச்சு, பாய் ஃப்ரெண்டோட ஏன் போச்சு, அங்க என்ன பண்ணுச்சு, இந்த மாதிரி தான் கேள்வி கேட்டீங்களே தவிர அதுக்கான சொல்யூஷனா எடுத்தீங்களா? கேட்டா அரெஸ்ட் பண்ணேன், இந்த மாதிரி தானே சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா அவர் அந்த விஷயத்தை யோசித்தனாலதான் இருளில்லா தமிழகத்தை உருவாக்குவேன்னு ஒரு விஷயம் சொன்னார். ஜீரோ ஃபாஸ்ட் டார்க் தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே கண்டிப்பா நான் இருளே இருக்காது. அதே நேரத்துல சிசிடிவி கேமராங்கிற ஒரு விஷயம் எங்களுக்கு இந்த மாதிரி செயல் திட்டம் தான் வேணும். அதை விட்டு போட்டு அரெஸ்ட் பண்ணி 2 மாசம் நீ கரிஞ்சோறும் போட்டு நல்லா உள்ளுக்குள்ள வச்சுட்டு அடுத்த மாசம் விட்டுட்டு வேற ஒரு பொண்ண பாரியா முடிச்சியா, சரி வாயா ஒரு 6 மாசம் உள்ளறியா. ஆயில் தண்டனை காலம் முழுக்க ஜெயிலுக்குள்ள இருந்து வச்சு என்ன பண்ண போறீங்க? அவனை கல்யாணம் பண்ணி பொண்ணு புள்ள பேச அது வளர்க்க போறீங்களா? கிடையாது. அவனா ஜெயிலுக்குள்ள இருந்து சோத்துக்கு கேடு, காசுக்கு கேடு, ஜெயிலுக்கு பிடிச்ச கேடு. இப்போ ஒட்டுமொத்தமா ஒரு அரசாங்கமே தோல்வி அடைஞ்சிருக்குன்றதுக்கான எக்ஸாம்பிள்ல தான் இதெல்லாம். இந்த பாலியல் இந்த வன்புணர்கள்ல தான் எல்லாமே ஒரு எக்ஸாம்பிள் தான். அதை தாண்டி தனக்கு அதிகாரம் இருக்கு, நம்ம பவர்ல இருக்கோம், நம்மளுக்கு ஆளுங்கட்சி சப்போர்ட் இருக்குன்றதுல மைக்க வச்சுட்டு என்ன வேணாலும் பேசலாம், எவ்வளவு கேவலமா வேணாலும் பேசலாம், எங்க மேல நடவடிக்கை எடுக்க எவனுக்கு என்ன தைரியம் இருக்குன்றது இன்னைக்கு எஸ்பி சேகரும் கொண்டாடுறாங்க. ஆனா இன்னைக்குமே வந்துட்டு அதை பத்தி டிபேட் ஓடுதானா இல்ல. இன்னைக்கு தினகரனோட ஹெட்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, டிஜிபி ஆபீஸ் விஜய் எதுக்காக போனாரு தெரியும், ஆனா போட மாட்டோம், டிஜிபி ஆபீஸ் விஜய். அப்போ யாரோ ஏதோ சந்தேகம் ஒண்ணு போட்டிருந்தாங்க, இவர் வேலை அதாவது பொதுக்கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்காண்டி பர்மிஷன் கேட்க போனாரா, இதே இல்ல இந்த விஷயத்துக்காக தான் போனாரா. ஒருத்தன் ஒரு கமாண்ட் ஒண்ணு போட்டிருந்தான், இவ்வளவு நாள் வந்து பெண்களை பேசும்போது கொதிக்காத விஜய் இப்ப மட்டும் ஏன் கொதிக்கிறாரு அப்படின்னு கேக்குற நீ தான்டா வெக்க பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இப்ப இவ்வளவு பேசுறீங்க, நாளைக்கு வந்துட்டு ஆக்சுவலா நாளைக்கு வந்து கண்டென்ட் மாறிடும். ஏன்னா நாளைக்கு வந்து அவரு கிளம்புறாரு 10 மணிக்கு பெரம்பூர் போன ஆரம்பிச்சுல லைவ் போடுறோம். இது எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. யாராவது ஒருத்தர் வந்து இப்ப கூட ஒரு பையன் ரீசெண்டா இறந்து போயிட்டான், அடிபட்டு. அவர் விஜய் கூட்டத்துக்கு வந்ததான் இறந்து போனாங்க, கிடையாது வீடியோ ப்ரூஃபே இருக்கு. போலீஸ் வண்டி அடிபட்டு தான் இறந்துட்டான். அவங்க போலீஸ் வண்டி ரிவர்ஸ்ல போய் தான் அந்த பையன் அடிபட்டான். ஆனா என்ன சொன்னாங்கன்னா விஜய் கூட்டத்துக்கு இறந்துட்டான். நாளைக்கு இதுல ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தா கூட யார் பேர்ல எழுதுவாங்க? ஆப்வியஸ்லி விஜய் பேர்ல தான் எழுதுவாங்க. இது எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கண்டென்ட் கிடைச்சிருச்சு, டாபிக் கிடைச்சிருச்சு, மாத்திடுவாங்க. விஜய் 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 இருக்கிற வரைக்குமே இன்னைக்குமே முதல்ல கேள்வி கேட்கக்கூடியது ஊடகங்கள் தான், செய்தி தொடர்பாளர் இவங்கெல்லாம் என்ன இருக்காங்கன்னா விஜய் வந்துட்டா விஜய் பின்னாடி போயிடறாங்க. ஆமா, அப்புறம் அததான் சொல்றேன், விஜய் மட்டும் விஜய் பத்தி பேசுனீங்கன்னா உங்களுக்கு வீடியோ ஓடும், விஜய் பத்தி நீங்க இழிவா பேசுனீங்கன்னா அவங்க நிறைய பேர் பார்ப்பாங்க, உங்களை அடிக்கிறதுக்காக பார்ப்பாங்க. ஸோ ஒட்டுமொத்தமா விஜய் பக்கம் திருப்பிட்டோம்னா விஜய் கெட்டவனா கட்டிட்டானா ஓட்டெல்லாம் வந்துடும். இவங்களுக்கு விஜய் ஒரு ஆளுமே கிடையாது, விஜய் ஒரு ஆள் கிடையாது, விஜய் ஒரு தலைவன் கிடையாது. ஆனா இன்னைக்கு வந்து பள்ளிக்கூடங்கள்ல நல்லா கேட்டுக்கங்க, பள்ளிக்கூடங்கள்ல திமுக வீடியோ போட்டு விஜய்க்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு பிள்ளைங்களுக்கு போய் சொல்றாங்க. ஒவ்வொரு அரசு பிள்ளையில நீங்க போய் கேளுங்க, இது வந்து ப்ரூஃபோட இருக்கு. இவங்க பொண்ணு படிக்கிற ஸ்கூல்லே காட்டியிருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் ஸ்கூல்ல போட்டு காட்டியிருக்காங்க. விஜய் ஒரு ஆள் இல்லைல்ல, விஜய் ஒரு ஆளுமே இல்லைல்ல, அப்புறம் என்னத்துக்கு ஒரு பள்ளிக்கூடத்துல ஓட்டு உரிமை இல்லாத பிள்ளைங்களுக்கு முன்னாடி வீடியோ போட்டு அவ ஒரு நடிகனுக்கு ஓட்டு போடக்கூடாது, நடிகனுக்கு வந்து எதுவும் ஆள தெரியாது, அவன் நடிச்சவன் தான், மக்களுக்கு முன்னாடி நடிப்பா, வீட்டுல போய் சொல்லுங்கன்னு எதுக்கு கேட்கணும்? இது பண்றாங்களா இல்லையான்றது அவங்களுக்கு தெரியும். அதுக்கு ஆமா, அது ஒண்ணு அவங்களை தூக்கிட்டாங்க. ஆமா, இன்னும் பிள்ளைங்க வந்துட்டு அவங்க விஜய் சாங்கோட உதயநிதி ஸ்டாலின் ஓகே பாட்டுக்கு ஆடி இருந்தாங்கன்னா நேரம் வந்து அவார்டு கொடுத்திருப்பாங்க. அவங்க வந்து கல்வித்துறை அமைச்சர். ஆமா, என்னோட போன் வந்து அடுத்த அடி பண்ணக்கூடாது. இப்போ ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காரு, டிவி சினிமா தியேட்டர் எதுலையுமே விஜய் படம் போடக்கூடாதுன்னு. விஜய் இப்ப தேர்தல் அப்ப தலைவர்களோட சிலைகள் எல்லாம் மூடி இருக்கணும் தலைவா, உங்களுக்கு தெரியல சட்டப்படியா தானே. இந்த கேக்க நகர் போங்க, கலைஞருக்கான அது ஓப்பன்லயே இருக்கு, அதே ஓப்பன்ல இருக்கு. கலைஞர் என்ன இறந்தவரோட சிலை திறந்துருக்க கூடாது, அதுவும் தானே மூடி இருக்கு, திறந்துருக்க கூடாது. எல்லாம் தான் மூடி இருக்கு, அம்பேத்கர் சிலை வரைக்கும் தான் மூடி இருக்கு. ஏன் அவருக்கு மட்டும் திறந்துருக்கு? அவருக்கு மட்டும் ஸ்பெஷல் கிரெடிட் வந்து கொடுத்துருக்காங்க, அவருக்கு மட்டும் ஸ்பெஷல் ஏதாவது இருக்கா? அப்போ இதுல தெரிய வேண்டாமா, எல்லா விதத்திலும் திமுக மட்டும் ஆளுமைன்ற ஒரு விதத்துல இருக்கு இன்னைக்கு வரைக்கும்.
ஆனா விஜய்னு வந்தப்பட இப்ப ரிங்டோன் யாராவது கேட்டா கூட அது ஒரு பிரச்சனை ஆக்கிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்ப விஜய் ரிங்டோன் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஐயோ ரிங்டோன் வந்து விஜய் வரக்கூடாது, உடனே போய் அவனா கோர்ட்ல கேஸ் போடுவான். விஜய்ன்ற பேர்ல வர ரிங்டோன் இருக்கக்கூடாது. அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா விஜய்னு பேர் வச்சவனும் வாழக்கூடாது. பெரம்பூர் வராரு, 5 இடத்துக்கு போறாரு. கண்டிப்பா பிரச்சனையா இருக்கும் தலைவா. மக்கள்லாம் வருவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் நான் ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். டிவிகே தொண்டர்களுக்கு வந்து தயவு செய்து வண்டி பின்னாடி போகாதீங்க. அது வந்து ஒரு ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில அவர் போனாரு. முன்னாடி ஒரு காவல்துறை வந்தது, பின்னாடி ஒரு காவல்துறை வந்தது, யாரும் ஃபாலோ பண்ணாங்க. காவல்துறை அவங்களோட வேலையை கரெக்டா பண்ணாங்கன்னா பின்னாடி யாரும் துரத்துட்டு வர மாட்டாங்க தலைவா. ஆனா அவங்க பண்ண மாட்டாங்க. அதனால அவரை நேசிக்கிறவங்களுக்கு இது ஒரு நான் ஒரு கோரிக்கையா தான் வைக்கிறேன். தயவுசெய்து பின்னாடி துரத்திட்டு போகாதீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அதுவுமே தலைவரை தான் சாடும். அது இன்னுமே அவருக்கு மன கஷ்டத்தை தான் கொடுக்கும், அவர் பேரை தான் கெடுக்கும். கண்டிப்பா இதை பிரச்சனை பண்ணுவாங்க தெரியுமா. நாளைக்கு இது ஒரு பிரச்சனையாக்கும், இஷ்யூ ஆக்குவாங்க. 5 தொகுதியை போறதுக்குள்ள அவர் 10 மணின்னு சொல்லிட்டாரு. இப்போ என்ன சொல்றாங்கன்னா 10 மணி 1 மணி டைம் கொடுத்துட்டாரா, அந்த டைமுக்குள்ள இவங்க வர முடியாதா, டைம் ஃபுல்லா இவங்க லாக் பண்ணிடுவாங்க. அதை வச்சு ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க. ஆப்வியஸ்லி இது ஒரு பிரச்சனை ஆகும். இப்போ ரோட் ஷோக்கு வர பர்மிஷன் கிடையாது. ஆமா, இது வரைக்கும் வந்து ரோட் ஷோ இது வரைக்கும் ஏதாவது தடுத்து நிறுத்தி பார்த்துருக்கீங்களா? எலெக்ஷன் கமிஷன் அறிவிச்சதுக்கு அப்புறம் அப்போ இப்போ மட்டும் பண்றாங்க. ஏடிஎம்கேல பண்றாங்க, டிஎம்கேல பண்ணிருக்காங்க. ஆனா விஜய் ஒரு ஆளுமே இல்லை. நம்புங்க, விஜய் பார்த்து அவங்களுக்கு பயம் இல்லை. விஜய் எல்லாம் ஒரு ஆளே இல்லை. மக்கள் வந்து விஜய் பார்க்க வரதில்லை, நடிகத்தை பார்க்க கூட்ட பக்கம் தான் வராங்க. என்னத்தை வேணாலும் சொல்லிக்கலாம். அதாவது எப்படின்னா பூனை கண்ணை மூடிட்டா உலகம் இருந்துச்சுன்னு அந்த மாதிரி தான் இப்படி டிஎம்கே இருக்கு. ரோட் ஷோ போர்த்தவள அவர் ரோட் ஷோ வந்தாருன்னா வண்டி பின்னாடி அவனை துரத்திட்டு வர போறது இல்லை. அவர் ரோட் ஷோ வந்தாருன்னா மக்கள் யாரும் முன்னெடிச்சுட்டு பார்க்க போறது இல்லை. அவங்க பாட்டுக்கு பார்த்துட்டு அவங்க பாட்டு கிராஸ் பண்ணி போயிடுவாங்க. அவர் எங்க இருந்து பேச போறாங்களோ அங்க உள்ள மக்கள் அவங்களுக்கு கூட்ட தருவாங்க. ஆனா பண்ணக்கூடாது. ஏன்னா பண்ணிட்டா மக்கள் அவங்க கரெக்டா அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களே கூடி அவங்களே விளங்கிடுவாங்க. இல்ல அவங்க பண்ணாம போனாதான் பிரச்சனை. இல்ல ஆக்சுவலி வந்து அவங்களுக்கு ஒரு காரணம் வேணும்லங்க. இப்ப வந்து முன்னாடி விஜய் வீட்டை விட்டு வெளியே வரல, இனிமே வந்து எங்களை மாதிரி உதயநிதி ஸ்டாலின் சார் மாதிரி மக்களோட நிக்க முடியுமா? கரெக்டா சொல்லுங்க பாப்போம். ஏதாவது பிரஸ் மீட் கூட்டம் நீங்க பாத்துருக்கீங்களா? நீங்களே யோசிச்சு சொல்லுங்க. பாத்துருக்க மாட்டீங்க. ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் ஒரு ஆளே கிடையாது. இப்ப ஸ்டாலின் வச்சுதான் முன்பட்டு பண்ணிருக்காங்க. நிறைய பண்ணிட்டாங்க. விஜய் வச்சு நல்லா பண்ணாங்க. நீங்களே பாத்துருப்பீங்க. துண்டு சுத்ததா இருக்கட்டும், ட்ரோன்ல இருந்து பாக்குறப்போ எந்த இடத்துல நிக்கணும் மார்க் போட்டுலாம் வச்சிருந்தாங்க. எல்லாமே காப்பி பண்ணதுதான். ஆனா ஸ்டாலின் நிகர் தான் விஜய்ன்றது இவங்களே நம்பிருக்காங்க. என்ன பத்திரிக்கை ஸ்டாலின் விஜய்க்கு நிகர் ஸ்டாலின் கிடையாது. ஆனா உதயநிதி ஸ்டாலின் ஒரு ஆள் இல்லைன்றதை நீங்களே உங்களுக்கே தெரியும். எத்தனை இடத்துல அவர் பேசியிருக்காரு, எவ்வளவு இடத்துல கூட்டம் வந்திருக்கு, எவ்வளவு இடத்துக்கு கூட்டத்துக்கு போயிருக்காரு, எத்தனை இடத்துல ரோட் ஷோ பண்ணியிருக்காருலாம் பாப்பீங்க. இப்போ கூட நிறைய இடத்துல ரோட் ஷோலாம் போனாரு, பெருசா கூட்டம் இல்லை. ஆனா விஜய்னு வரும்போது எலெக்ஷன் கமிஷனே, அதாவது எலெக்ஷன் கமிஷன் வந்து பொதுவாக தான் நடக்கும் அப்படின்றதுல வந்து எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லை. ஏன்னா இவ்வளவு நாள் ரோட் ஷோக்கு பிரச்சனை இல்லாம இருந்தது. இப்ப எலெக்ஷன் அறிவிச்சதுக்கு அப்புறம் விஜய் வந்து ரோட் ஷோ பண்ணலாம்னு நினைக்கிறப்போ விஜய் இருக்கிற ஒரு காரணத்துக்காக ரோட் ஷோவும் அலோவ் பண்ணலன்னா அப்போ இது யாருக்கு இது வந்து உண்மையிலே நியூட்ரலா செயல்படுமான்றதுல கேள்விக்குறி வருதா இல்லையா? எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, எல்லாருமே சொல்றாங்க ஆக்சுவலி இப்பதான் வந்துட்டு அவர் இனிதான் ஆட்டத்தையே ஆரம்பிச்சிருக்காரு. எல்லாரோட வாக்குறுதிகளையும் தாண்டி இது வரைக்கும் அமைதியா இருந்தவரு இனிமே நடக்கக்கூடிய சில விஷயங்களுக்கு கண்டிப்பா வந்து அவர் குரல் கொடுப்பாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த பொன்ராஜ், ஆக்சுவலி அவர் பேர் பொன்ராஜ் தானே, எனக்கு அந்த ஆளை பார்த்தாலே காண்டாவது. ஆக்சுவலி என்னன்னா, அந்த ஆளு அவ்வளவு பேசினார்ல, வீட்டுக்கு போய் எப்படி அவர் பொண்டாட்டி முகத்தை பார்த்தாரு? ஒருவேளை பொண்டாட்டி இல்லையான்னு தெரியல. சப்போஸ் அவங்க அம்மா இருந்தாலும் சரி, அவங்க அம்மா முகத்தை எப்படி பார்த்தாரு அப்படிங்கறதே எனக்கு தெரியணும். அப்படி ஒரு விஷயம் இருக்கு. அந்த ஆள்கிட்ட அந்த ஒரு கேள்வி நான் கேட்கணும். எப்படி உங்களால உங்க ஒய்ஃபையோ உங்க குழந்தையோ அப்படி ஒரு பப்ளிக் பிளேஸ்ல அவ்வளோ அப்படி ஒரு கொச்ச வார்த்தையில பேசிட்டு உன்னால உன் வீட்டுக்கு போய் உன் பொண்டாட்டி கையிலயோ உங்க அம்மா கையாலேயோ உன் பொண்ணு கையாலேயோ சோறு சாப்பிட முடியுதுன்னு எனக்கு தெரியல. இப்ப அஜித்தை பிடிச்சிருந்தா ஓகேவா, இல்ல சிம்புவை பிடிச்சிருந்தா ஓகேவா, அப்ப சொல்லலாமா? எனக்கு என்னன்னா, இப்ப ஏன் பெண்கள் அமைதியா இருக்காங்க? எதுவுமே பெரிய விஷயமாவே இல்ல. மாதர் சங்கம் பெருசா பேசல. இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? தூங்குறாங்களா வீட்டுல உட்காந்து? பெண்கள் இழிவா கூட பேச வேண்டாம். நேரடியா தலைவர்களே ஏதோ ஒரு இடத்துல இழிவா பேசுறாருன்னா அவங்களை கைது பண்ணிருப்பாங்க மாட்டாங்க. பிரச்சனை பெருசா இருக்குமா இருக்காங்க. ஏன் வந்துட்டு திமுக இப்ப திமுக ஆதரவாளர் இல்லைன்னு சொல்றாங்க நிறைய இடத்துல. இல்ல திமுக ஆதரவாளர் இல்ல. அப்போ இது வந்து சட்டப்படி தப்பு தானே. ஒருத்தவங்களை பொது வெளியில பெண்களை ஒட்டுமொத்தமா அசிங்கப்படுத்திருக்காங்க. அவங்களை கைது பண்ணலாம், அரெஸ்ட் பண்ணலாம். நீங்க கோர்ட்ல கொண்டு போய் நீங்க ப்ரொடியூஸ் பண்றதுலாம் வேற, அப்ப இதை அரெஸ்ட் பண்ணலாம். அதை கூட ஏன் பண்ணல? அப்போ இதுக்கு பின்னாடி வந்து ஆளுங்கட்சி இல்லைன்றதை நம்ப சொல்றீங்களா? கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு விதத்துல விஜயும் விஜய் சார்ந்தவங்களையும் விஜய் தொண்டர்களையும் என்ன பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, பிரச்சனை இல்லை. முன்னாடி எல்லாம் வந்து இளைஞர்களும் பெண்களும் அரசியலுக்குள்ள நுழைய மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு காரணமே இந்த மாதிரி வந்து கேரக்டா ரொம்ப கேவலமா ஒரு சாக்கடை அரசியல் அப்படின்னு ஒரு விஷயத்த கொண்டுட்டு வந்து அதை பிளேம் பண்ணி டோட்டலா அவங்க ஒரு விஷயத்த நகர்த்திட்டே இருந்தாங்க. இனிமே நாங்க அதுக்கு பயப்படுற ஆள் கிடையாது. நீங்க என்ன வேணாலும் பேசிக்கோங்க. கடைசியா எங்களுக்குன்னு ஒரு நாள் வரும். அந்த ஒரு நாள்ல மத்தவங்களுக்கும் நான் சொல்ற ஒரே விஷயம், ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி அந்த ஓட்டு லிஸ்ட் எல்லாம் வாங்கிட்டு பூத்துக்கு போவீங்களா, போறதுக்கு முன்னாடி அப்படியே திரும்புங்க. உன் ஃபேமிலியில இருக்க அக்கா, அம்மா, அண்ணன், தம்பி அத்தனை பேரையும் பாருங்க.
உங்களோட குழந்தை 3 வயசு குழந்தையில இருந்து 60 வயசு பாட்டி வரைக்கும் உள்ள அத்தனை பேரையும் முகத்தை பார்த்துட்டு அவங்க கையால ஒரு வாய் சோறோ தண்ணியோ குடிச்சிட்டு போய் நீ ஓட்டு போடு. அப்படின்னாதான் உனக்கு உண்மையில திமுக ஓட்டு போடலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கலாம்.